கடுகு போட்டுக்கலாம். இந்த பொரியல் பண்ணும்போது கண்டிப்பாக கம்பல்சரி சீரகம், சின்ன வெங்காயம் கண்டிப்பாக போட்டாகணும். அப்போ தான் இது ஃப்ளேவர் நல்லா இருக்கும். சாரி, பொரியல்னு சொல்லிட்டேன். இது பொரியலில் முருங்கைக்காயை வந்து நம்ம மெழுக்கு வறுத்தி மாதிரி பெரட்டி எடுக்க போகிறோம். இது வந்து பெரிய வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று போட்டுருங்க. முருங்கைக்காய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றபடி வெங்காயம் சேர்த்துக்கிடுங்க. இப்போ வந்து முருங்கைக்காய் வந்து இப்படி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 4 சின்ன முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். தண்ணி இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது கிடையாது, அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸுக்கு. பண்ணி பாருங்கள். இது இந்த ஆவிலே தான் மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். லைட்டாக லாஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி அப்படியே தளித்து கொடுப்போம், அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக தேவைக்கு உப்பு போட்டுக்கிடுங்க. இப்போ இது நல்லா இதானதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன தக்காளி, இது சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து நைஸாக நீல வாக்கில் கட் பண்ணிவிடுங்க தக்காளி. இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இந்த ஆவியிலே தான் இந்த முருங்கைக்காய் வேகணும். இது இடையிடையாக நீங்கள் ஓப்பன் பண்ணி கிளறி கொடுக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ இதில் தேவைக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிடுங்க. கொஞ்சமாக காயப்பொடி போட்டுக்கலாம். இந்த காயப்பொடியெல்லாம் போடும்போது தான் இது ஆவிலே வெந்து வரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையும் அவ்வளோ நல்லா இருக்கும். திரும்ப மூடி போடலாம். ஸ்டவ் வந்து நீங்கள் லாஸ்ட் வரைக்கும், இது இறக்குறது வரைக்கும் நீங்கள் சிம்மில் தான் வைக்கணும் ஸ்டவ்வு. இதில் மிளகாத்தூள் போடலை, லாஸ்ட்டில் தான் போடுவோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி எடுத்து தெளித்து கொடுத்தா போதும். பரட்டி விட்டுக்கிடுங்க. இதை திரும்பவும் மூடி போட்டு இது வேகிறது வரைக்கும் நம்ம கொஞ்சம் திறந்து மூடி அப்படி ஆவிலே வேக வச்சு எடுக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் காஷ்மீர் சில்லி இருந்தால் அதுவும் போட்டுக்கிடுங்க, இன்னும் கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். சில்லி வந்து நான் கம்மியாக போடுறேன், இது வந்து ரொம்ப காரமானது, அதனால் நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு போட்டுக்கிடுங்க. அவ்வளோதான், முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.